தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக மற்றும் யூடியூப் மூலமாக பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த 7வது நாள் சிலுவை தியானத்திற்கு, சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர் இன்றைக்கும் பேசுவார். நம்ம இன்றைக்கி ஆயத்தத்தோடு காத்திருப்போம். நாம் ஜெபித்து இந்த ஜெப நேரத்தை நம்ம ஆரம்பிப்போம். நம்மத்தில் பாஸ்டர் தீமோத்தேயு சத்தியம் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Lord, we thank you, we praise you for this evening. We thank you for your great love with which you loved us. We thank you for the message of grace. Gospel is the power of God. Grace is the power of the gospel. And so we thank you, we praise you. We are not under law, but under grace. Your word says sin will not have dominion over you, because you are not under the law, but under grace. And so we thank you, we praise you for these meditations every evening. We thank you for the blessings of the cross. On the 7th evening, we pray you that you may reveal yourself to us. All those who are joining us via television or YouTube, whatever platform it is, we pray that you may bless them also. Let there be deliverance, Lord. Let there be liberty. Where the Spirit of the Lord is, there is liberty. And so we thank you. Your word, the truth, will set people free from every bondage, slavery to sin, slavery to law, slavery to traditions, slavery to pastors. Lord, we pray that you may speak to us this evening. We thank you, we praise you. In Jesus' precious name. Amen. Amen. தேங்க்யூ பாஸ்டர். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆகவே இந்த நாளிலும் கூட நம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். நம்மத்தில் பாஸ்டர் கிப்சன் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். Praise Hallelujah. Jesus, praise God. Thank you, Daddy. Ram Shara. Ram Sidara. Hallelujah. 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 இந்த நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கோங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே நம்மை மூடி மறைத்து காத்திருக்கிறது. அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் நிழலில் நாம் உறைவிடம் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஊரில் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். சேர்ந்து சில தெரிந்த பாடல்களை ஒருமித்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளால் நம்மை நிதம் நடத்துகிற நல்ல கர்த்தர் என்னை நடத்தும் கரத்தின் அந்த அழகை நினைத்து தெரிந்த பாடல். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை
நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓஹோ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. ஓ மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. நம்முடைய மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்ற என் கர்த்தரால் மட்டுமே கூடும். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே என் மாறாவின் வாழ்வு, ஆண்டவரே அந்த ஒரு கொம்பினால, அந்த ஒரு மர கொம்பினால அது மதுரமாய் மாறும். அதை போல சிலுவையினால, ஓ சிலுவையின் ஆசீர்வாதங்களினால என்னுடைய வாழ்க்கையின் சகலவித கசப்புகளும் அது மதுரமாய் தீரும். ஆண்டவரே ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஜீசஸ். ஹalleluya. சந்தோஷத்தோட எல்லாரும் சேர்ந்து சொல்வீங்களா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மை நித்தமும் வறட்சியின் அனுபவங்களையும் திரட்சியாய் நடத்துகிற அவருடைய மேலான கிருபை அன்பு எவ்வளவு பெரியது. ஹalleluya. வறட்சின்ற ஒன்றை நம்ம பார்க்க விடாம நம்மை திரட்சியினால் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தினால் நம்மை நடத்துகிற அவருடைய பேர் அன்பு எவ்வளவு பெரியது. ஹalleluya. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடிய நாமத்தை மகிமைப்படுத்து. Jesus. Oh Jesus. ஓ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார்.
உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய். சேர்ந்து சொல்லுமா? தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், என்னை சுற்றிலுமே உயர்த்தி. சேர்ந்து சொல்லுமா? ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாடச் செய்வார். அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாடச் செய்வார். ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட. தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய். சொல்லுவா? ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார். பிரைஸ். எல்லாம் அப்படி இருக்கிற எழுப்பி நிற்போமா? ஜீசஸ். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்கிற கர்த்தர். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிற வரைக்கும், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் என்னை விடுவதில்லை. அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர். அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகவில்லை. அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோ. ஓ சிரேலியே, ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது?
அவர் வார்த்தை தரையில் வீழா. அவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுமா? அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு சொன்னதை பிடித்துக் கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்னதிலும் அதிகம் செய்கிறவர். நீர் சொல்லுகிறத ஒருபோதும் தரையில் விடுகிற கர்த்தர் அல்ல. என் வாழ்க்கையில் அவைகளை ஆணிகளால் பதித்தவைகளைப் போல, கற்களால் எழுதப்பட்டவைகளைப் போல வாக்குத்தத்தங்கள் என் மேல பதித்திருக்கிறீர். அதை நிச்சயம் எனக்காக நிறைவேற்றுவீர். சொன்னதிலும் அதிகம் செய்வார். நன்றியுடன் பாடச் செய்வார். எனக்கு அவர் சொன்னதிலும் அதிகம் செய்யும். என்னை அவர் நன்றியுடன் பாடச் செய்யும். ஐயோ, கர்த்தர் சொன்னபடி என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் வரலையே, ஐயோ அந்த பாதையில நான் போகலையே அப்படின்னு நினைக்கலாம். நாம் நினைக்கிற பாதையில் அல்ல, அவர் நமக்காக புதியவைகளை, புதிதாக ஒரு பாதையை நமக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். அன்பு இஸ்ரவேலே, செங்கடல் முன்னாடி வந்து ஏன் திகைக்கிறாய்? கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாதை இதோ இந்த செங்கடலின் நடுவே. வெட்டாந்தரையான பாதை, நீ இதுவரை பார்த்திராத பாதை அது, யாரும் நினைத்திராத பாதை அது. சொன்னதிலும் அதிகம் செய்வா. என்னை அவன் நன்றியுடன் பாட சேர்ந்து சொல்லமா? தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிடமாட்டார். துதிப்போரை கைவிடமாட்டார். அவரை நம்பினவரை அவர் கைவிட மாட்டார். கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டவரே, அவரை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை, அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. ஓ விசுவாசியே, கைவிட மாட்டார். ஓ நம் சபையே, அவர் கைவிட போவதில்லை. என் குடும்பத்தை, என் தலைமுறையை அவர் கைவிட போகிறதில்லை. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஓ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னை விட்டு விலக போறதில்லை, உன்னை மறக்க போகிறதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உனக்காக நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். சிலுவையில் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை நீ அனுபவித்தே தீருவாய். உன்னை அவர் சுதந்திரவாளியாய் ஆக்கி இருக்கிறார். ஓ நீ ஒரு சுதந்திரவாளி, நீ அவருடைய பிள்ளை. ஓ விசுவாசியே, கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். என் ஆத்துமாவை தீரும். எல்லாரும் சத்தமா சேர்ந்து சொல்லுமா? தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நிரந்தரமானவர். நமக்காக ஜீவனை தந்து நம்மை வாழ வைத்த கர்த்தர் அவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க,
வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க இன்மை என்னாலும் ஆராதிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே ஓ ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் சேர்ந்து சொல்லமா நீரே நீர் நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் கிருபை தம்பி உம்மை ஆராதிக்க பலனை தம்பி உம்மை ஆராதிக்க ஊழியம் தம்பி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் சேர்ந்து சொல்லமா நீரே எஸ் டாடி நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் நீரே ஓ நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் நீர் நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பே நீரே கனத்துக்கு எஸ் டாடி நீர் கனத்துக்கு பாத்திர ஆண்டவர் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர உம்மை என்றும் ஆராதிப்பே பரிசுத்த ஆவியானவரே உங்க கிருபைக்கு நன்றி டாடி நீர் ஒருவரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர ஆண்டவரே நீரே மகிமை உடையவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் சிலுவையில் எங்களுக்காக திறக்கப்பட்ட அந்த மகா பெரிய ஊற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து அதை எங்களோடு பேசுவீராக ஒவ்வொரு பகுதியில் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க துதி கனம் மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே ஆமென் ஹalleluya 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 God bless you thank you ஹalleluya ஆராதித்தோம் ஆமென் இப்பொழுது நாம் இஸ்ரேல் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம் சிஸ்டர் ஆர்எஸ் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய சபைக்காகவும் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம் தேவன் இந்த நாட்களில் கிரியை செய்யும்படியாக ஜெபிப்போம் விசேஷமாக இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சீக்கிரத்தில் ஒரு அமைதி வர வேண்டும் என்று அதற்காக நம்ம ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே
நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சபையாராய் இணைந்து ஆண்டவரே இந்த சிலுவை தியானத்திலே ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு ஒருமுகமாய் ஆண்டவரே உடைய நாமத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேசத்தை சுற்றிலும் உடைய கல்வாரி இரத்தத்தினாலே நாங்கள் வேலியடைக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே காணப்படுகிறதான வன்முறைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, சமாதான குறைவு எல்லாம் ஆண்டவரே காணாமல் போகட்டும். இயேசுவி நாமத்தினாலே உடைய பிரசன்னம் அந்த தேசத்தை ஆண்டவரே உடைய தெய்வீக சமாதானத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும்படிக்காய் செபிக்கிறோம். இஸ்ரவேலின் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகித்தீர்ப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தில் உடைய தெய்வீக சமாதானம் ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லப்பா, உங்கள் சமாதானத்தையே நான் தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. உங்கள் தெய்வீக சமாதானம் அந்த தேசத்தை மூடி மறைத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவரை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். அங்கங்கே சிதறிருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வரும்படி நாங்கள் இயேசுவி நாமத்தினாலே அழைக்கிறோம் ராஜா ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா விசாலமான தேசம் இடம் உண்டாகும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஏசப்பா நீங்கள் விசாலமாக்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் ஏசப்பா அது உங்கள் நாமத்தினாலே வாய்க்காமலே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அப்பா, உம்மை அறிகிற அறிவினாலே அவர்கள் நிரப்பப்படவும் ரட்சிக்கப்படவும் வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் டாடி அப்பா. என் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் தேசத்தை சுற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே அப்பா நம்முடைய சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே சுவிசேஷத்திற்கான ஆண்டவரே அப்பா தகப்பனே தடைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்திலே சுவிசேஷத்திற்கான வாசல்கள் ஆண்டவரே அப்பா பின்மாரியின் மழை என் தேசத்திலே ஊற்றப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இமய முதல் குமரி விரலும் கர்த்தருடைய ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் சுற்றிலும் ஆண்டவரே ஊற்றி வேலி அடைக்கிறோம் அப்பா. ரத்தம் ஆண்டவரே என் தேசத்தை சுற்றிலும் பாதுகாப்பை பேசுகிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினாலே ஆண்டவரே பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு ஆண்டவரே. அந்த சமாதானத்தையும் விடுதலையும் நாங்கள் எங்கள் தேசத்தில் நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஆசீர்வதிங்கப்பா. வருகிற எலெக்ஷன்லே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக இந்த எலெக்ஷன் நடக்க ரஜா நீங்கள் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பன் தாமே எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் டாடி. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்காக நன்றி. 4 இடங்களில் நடக்கிற சபைக்காக நன்றி அப்பா. சபையை நடத்துகின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உடைய நித்தியமான சத்தியமான வார்த்தைகளை ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அப்பா உங்களுக்கு தெய்வீக அன்பை எடுத்து சொல்லுகிற சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர்ப்பச்சலான தோட்டத்தை ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா எங்கள் சபையிலே வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கான ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தையும் ஆசையையும் ஏக்கத்தையும் அந்த தாகத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா சிலுவை தியானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7வது நாள் கூட்டத்திலே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை அளவில்லாமல் கடந்து வரட்டும். நாங்கள் எப்படி ஆண்டவரே அப்பா சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சுயாதீனர்கள் என்பதை நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை பார்த்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அதற்கான ஆசீர்வாதங்களை எப்படி நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அபியாசப்படுத்தி ராஜா நாங்கள் சாட்சியாக எழும்ப ஆண்டவரே அநேகருக்கு அதை ஆண்டவரே தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு போதிக்கப்படுகிற எங்கள் சபையில் அநேக ஆத்துமாக்கள் வந்து சேரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே சிதறி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே விழுந்து
போன தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா உங்கள் நாமத்தினால் எங்கள் சபைக்கு நாங்கள் அழைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் தாமே காண்பிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா எங்கள் சபைக்கு நாங்கள் அழைக்கிறோம் டாடி. நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் தாமே வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஆத்துமாக்களை அதிகமாய் நீங்கள் கூட்டி சேர்க்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாவிக்குரிய தகப்பனாரை தாயாரை பிள்ளைகளை கல்வாரி ரத்தத்திலே நாங்கள் மூடி மறைக்கிறோம். அவர்களுக்கான ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வருடத்திலே கர்த்தர் செய்ய போகிற மகா பெரிதான எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். நாம் இப்பொழுது நாம் வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம சாசிகுமார் அவர்கள் வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலும் உள்ள வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 11 1 முதல் 8. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகளில் தோன்றப்படுகிறவை என்றால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியினை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவனை என்று அவன் எடுத்து கொள்ளப்படதற்கு முன்னே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பிற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் அக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்தை குறித்து போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 7வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சிலுவையில் செய்ததினால் நமக்கு கிடைத்ததை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எப்படி நம்ம சுதந்திரவாளியானோம், எப்படி நம்ம சுயாதீனர்களானோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம எப்படி இந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த சுதந்திரம் வந்து பொதுவாக இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா, ஒருத்தருடைய மறைவுக்கு பிறகு தான் கிடைக்கிது இல்லை. ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவர் எழுதுகிற அந்த உயிலுக்கு வந்து மதிப்பு கிடையாது, அப்படி தானே? உயில் எழுதி வச்சிருக்கலாம், ஆனால் அவர் எத்தனை நாள் அதை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்போ வந்து அதுக்கு இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி கிடையாது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதியனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. ஸோ இயேசு மரித்தார், சிலுவையில் நமக்காக மரித்தார். அவர் மரித்ததுனால இன்றைக்கி நமக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன செய்து கிடைக்கிது. ஆமென். அதனால தான் நம்ம சுயாதீனர்களாக மாறினோம், நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம்.
ஸோ அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். முதல் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், நேற்று நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். யாருக்கு சுதந்திரம் கிடைக்காது, யாருக்கு கிடைக்காது, அடிமைகளுக்கு கிடைக்காது. அப்புறம் நியாயப்பிரமாணத்தினால இது வராது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்னொன்று சுதந்திரத்தை குறித்து நமக்கு தெரிய வேண்டிய இது இலவசம். அல்லேலூயா. இலவசம்னா அல்லேலூயா தானே. தமிழ்நாட்டில் இலவசம்னா ரொம்ப ஃபேமஸ். ஆனால் முழு உலகத்தில் இது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இலவசம்தான். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி வாங்க முடியாது. இந்த சுதந்திரங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் அதுக்கு எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. எதனால் அது உங்களுக்கு கிடைக்கிதுன்னா உறவின் அடிப்படையில் கிடைக்கிது. அல்லேலூயா. அது உங்களுடைய ஏதோ வேலை செய்ததுனால கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற உறவின் அடிப்படையில் அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இது முற்று முடிய என்னதான், இது இலவசம்தான். இதுக்கு நீங்கள் உழைத்து வாங்கிறது கிடையாது. நம்ம இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு கப்பல் ஜபிக்க வந்திருந்தாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜபிக்க வந்திருந்தாங்க. அப்போது நம்ம இந்த கர்ஸ் பிரேக்கிங் டீச்சிங் அப்படின்னு அதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இப்போ சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே சில காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தினார். அதுபடி நடந்தது. அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டு அவங்களுக்கு சொன்னது அவங்க ஒரு வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டு சொன்னார், சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ கொடுக்க போகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, பாருங்கள் 2 வாரத்தில் சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி இங்கே வந்துட்டாங்க. 2 வாரத்தில் நான் ஜோமனை ஒரு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க வந்துட்டாங்க. 14-15 days, 15th day புது ஆட்டோவில் இறங்கி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ கேட்டு எப்படி உங்களுக்கு கிடச்சிது? ஏன்னா டெய்லி 100 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்குறதே கஷ்டம். எப்படி சொந்தமாக திடீர்னு ஆட்டோ சொன்னார், பட் எப்படி அது நடந்தது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இறந்ததில் இவர் ஒரு சொந்தத்தில் அந்த லிஸ்ட்டில் இவர் இருக்கிறார். அதனால் அவங்க இவருக்கு ஒரு பங்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொல்லி அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் அந்த சொந்தக்காரங்க இவருக்காக நியமித்த பங்கு இவருக்கு கிடைத்து அதை இவர் கொடுத்து ஒரு ஆட்டோ வாங்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன வார்த்தையும் நிறைவேறிடுச்சு. இதில் என்ன விஷயம்னா, இவருக்கு அவங்கள பற்றி ரொம்பலாம் தெரியாது. ஆனால் இவருக்கு என்ன கிடச்சிட்டு? ஆட்டோ கிடச்சிட்டு. ஏன் அப்படின்னா, இவர் அந்த ரிலேட்டிவ். அதனால் இவருக்கு ஒரு பங்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் உழைத்து வாங்கிறது கிடையாது. அது ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டில் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் தேவன் நமக்காக வைத்திருக்க எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, பாவ மன்னிப்பு கருத்து இதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குங்கிறது தான். சரியா? ஏன்னா இதை தான் ஆண்டவர் பவுல்கிட்ட போய் சொல்ல சொன்னார். நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். இதில் என்ன போட்டிருக்குது? என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அடுத்தது என்னது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? முதல்ல பாவ மன்னிப்பு. எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் வந்துருச்சா? அது என்னன்னே இன்னும் தெரியல. இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அப்போ முதல்ல பாவ மன்னிப்புங்கிறது வந்துடுச்சு. அடுத்தது என்ன பவுல் சொல்லணுமா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம். இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டோமானே தெரியலையே. ரட்சிக்கப்பட்டோங்கிற நம்பிக்கை இருக்குது, ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டோமாங்கிறது எப்படி இருக்குது? கேள்விக்குறியாக இருக்குது. பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா என்ன நினைக்கிறோம்? அது சரியாக தெரியாததுனால ட்ரெஸ்ஸை ஒயிட்டு கலர் போட்டால் பரிசுத்தம், நகையை கழட்டிட்டா பரிசுத்தம், உபவாசம் இருந்தால் பரிசுத்தம், அதை செய்தால் இதை செய்யாட்டி பரிசுத்தம், இப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் பரிசுத்தங்கிறது
நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதால் நமக்கு கிடைக்கிற ஒரு கிருபை. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். அது அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அதை பூரணப்படுத்தியும் முடிச்சிட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே அந்த பரிசுத்தமாக்குதலை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். எஸ் பெர்ஃபெக்டட் த ஹோலினஸ் ஆல்ரெடி. அதனால் நம்ம புதுசாக பரிசுத்தவான் ஆக போகிறது கிடையாது. என்னைக்கு விசுவாசித்தீர்களோ அன்னைக்கு நீங்கள் பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டீர்கள். இந்த பரிசுத்தவான்கள் தான் என்ன செய்யணுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும். நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் அதில் பாதி இதில் பாதி. அப்படி ஒரு கேட்டகரி பைபிளில் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பாவிங்கிற கேட்டகரிலாம் பைபிளில் கிடையாது. ஒன்று பரிசுத்தவான், இல்லை என்றால் பாவி. அசுத்தனாக இருந்தால் இன்னும் அசுத்தம் பண்ணு, பரிசுத்தவானாக இருந்தால் இன்னும் பரிசுத்தம் பண்ணு. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஸோ அதனால தான் விசுவாசிகள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். எல்லா நிருபங்களிலும் பெரும்பாலான நிருபங்களில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பவுல் தெளிவாக எழுதுகிறாரு, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஊழியக்காரராகிய பரிசுத்தவான்கள் கிடையாது. விசுவாசிகளாகிய நீங்கள் விசுவாசியாக இருந்தால் நீங்கள் பரிசுத்தவான். ஏனால் பரிசுத்தம் என்பது நாம் எதை செய்தோம் செய்யவில்லை என்பதை பொறுத்தல்ல, ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்தது. அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதை வச்சு தான் நம்ம பரிசுத்தவான்கள். நான் 1997 சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்த பொழுது அங்கே உள்ள அந்த என்னை ஹோஸ்ட் பண்ணியிருந்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்தியாவில் இப்படி வினோதமாலாம் நினச்சிட்டு இருக்காங்களாமே, வெள்ளை துணி போட்டால் பரிசுத்தமாயிடலாம், நகையை கழட்டினா பரிசுத்தமாயிடலாம் நினச்சிட்டு இருக்காங்களாமே, அப்போ எதுக்கு ஏசு ரத்தம் சிந்தினார் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இப்படி வினோதமாக நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கே அங்கே வரைக்கும் தெரிஞ்சிருக்குது, பிரசித்தமாக இருக்குது. இந்தியாவில் இப்படி நிறைய பேர் பைபிள் இல்லாத காரியங்களெல்லாம் நினைத்து இதனால் பரிசுத்தமாகிறோம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உலகமே பிரசித்தமாக இருக்குது. அங்கே போய் நம்ம மக்களை நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது? இல்லாத ஒன்றுக்கு, வேதத்தில் இல்லாததுக்கு ஆமாம் அறியாமையில் பண்ணுறாங்க. இது இவங்களை பரிசுத்தமாக்குறது கிடையாது. பரிசுத்தமாக்குறது வெள்ளை துணியும் நகை இல்லாதது தான் பரிசுத்தமாக்குதா என்ன? அப்படி கிடையாது. பரிசுத்தமாக்குறது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் பரிசுத்தமான தேவகுமாரன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதை இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் அவரை விசுவாசித்தவர்கள் யார் தான்? பரிசுத்தவான்கள். அதனால் நீங்கள் பரிசுத்தவானா இல்லையாங்கிற சந்தேகம் வேண்டாம். பரிசுத்தவானா பாவியாங்கிறது தான் கேள்வியாக இருக்கணும். பரிசுத்தவானா ரட்சிக்கப்பட்ட பாவியாங்கிற பைபிளில் இல்லாத கேட்டகரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கேட்டகரியே உலகத்தில் பைபிளில் கிடையாது. ஒன்று நீ ரட்சிக்கப்பட்டவன், இல்லை என்றால் பாவி. சிலர் இப்படி சொல்லுவாங்க, சபைக்குள்ளே எந்த பாவியும் இல்லை, சபைக்கு வெளியே எந்த பரிசுத்தவானும் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அது அர்த்தத்தை புரிந்து சொல்கிறார். சபைக்குள்ள அதாவது விசுவாசியான யாருமே பாவி கிடையாது, விசுவாசிக்காத யாருமே பரிசுத்தவான் கிடையாது, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர். ஆக பரிசுத்தம் என்பது ஆண்டவரை அறிகிறதுனால ஏற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கிறது. இந்த பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆமென். நமக்காக ஆண்டவர் அதெல்லாம் வைத்திருக்கிறார். நம்மளால் அவர் பரிசுத்தமாக்கி நமக்காக நாம் சுதந்திரிப்பதற்கென்று அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஸோ இது நம்ம பார்த்த விதமாக நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 26:18 திரும்ப வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய போதும். முதல்ல என்ன பண்ணிருக்கு? என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. விசுவாசம் தான் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆண்டவரில் கிரியையை கனெக்ட் பண்ணவே இல்லை. விசுவாசங்கிறது அதனால தான் கிறிஸ்தவம் என்பது நம்பிக்கையின் மார்க்கம். மீதி எல்லா மார்க்கமே ஒர்க்ஸை பேஸ் பண்ணது, கிரியை பேஸ் பண்ணது, கர்மாவை பேஸ் பண்ணது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி விசுவாசத்தினால கிடைக்கிறது. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதராய் இருக்கும்படிக்கு
அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரமானது எப்படி உண்டாகுதா? கிருபையினால். நேற்று எதனால உண்டாகாதுன்னு பார்த்தோம். என்னது? நியாயப்பிரமாணத்தினால உண்டாகிறாதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு எதனால உண்டாகுது? கிருபையினால உண்டாகுது. இந்த கிருபையினாலே ஒரு சுதந்திரம் நீங்கள் சுதந்திரிப்பது அது உண்டாகுது. அது அது வந்து விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ சுதந்திரம் பெறதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. இப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டு இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டோம். இப்போ சுதந்திரம் எதனால தான் வருது? நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புனால தான் வருது. அப்போ கிருபைனாலன்னு சொல்லலாமா? கிருபை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வந்துடுது? நமக்கு பிள்ளைங்கிற ஸ்தானம் வந்துடுது. அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் தான் நம்ம எதை ரிசீவ் பண்ணுறோம்? சுதந்திரத்தை ரிசீவ் பண்ணுறோம். அப்படி ஒரு நாள் நம்ம சுதந்திரத்தை கிருபை என்ன செஞ்சிட முடியாது? தள்ளிட முடியாது. கிருபையும் விசுவாசம் எப்பொழுதும் என்ன தான் செய்யுது? இணைந்தே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம இப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பிள்ளை ஆயாச்சு, அப்போ இனிமேல் நமக்கு இயேசு வேண்டான்னு சொல்லிட முடியாது. நம்ம தான் பிள்ளை ஆகிட்டோம்ல, இனிமேல் எதுக்கு அப்படி நம்ம சொல்லவே முடியாது. என்றைக்குமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம். என்றைக்குமே கிருபையினாலும் விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர முடியாது. இது வந்து உறவினால் வந்தாலும் அந்த உறவுக்கு அடிப்படையே அதுதான். அதனால கீழே உள்ள 2 படியை பிடிங்கிட்டு மேலே உள்ள 2 படியை வச்சு நான் போகிறேன் நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்ம வந்து கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் அதை பெற்றுக்கொண்டு நாம் சுதந்திரிக்கிறோம். அதனால் நம்ம பிள்ளைகளானும் நம்ம சுதந்திரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கீழே உள்ள படியெல்லாம் வேண்டாம் நம்ம என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் எபிரேயர் 11:8 வாசிக்கலாம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, சுதந்திரமாக பெறப்போகிற இடம். அல்லேலூயா. கிடைக்குது அவனுக்கு, ஃப்ரீயாக கிடைக்குது. இல்லைன்றால் ஒரு உறவின் அடிப்படையில் அவனுக்கு கிடைக்குது. சுதந்திரமாக கிடைக்குது அப்படின்னாலே அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அவனுக்கு என்ன கிடைக்குது? அது சுதந்திரமாக கிடைக்குது. இல்லாட்டி ஃப்ரீயாக கிடைக்குது, இல்லாட்டி கிஃப்டாக கிடைக்குது. ஆனால் இந்த கிஃப்ட்டு ஃப்ரீன்னு சொல்கிறத விட சுதந்திரம்ங்கிறது வந்து இவனுடைய உழைப்பு இல்லாமல் ஆனால் உறவின் அடிப்படையில் கிடைக்குது. நீங்கள் உழைத்தால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய உறவின் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது. அந்த உறவுக்குரியவர் யாரோ அதற்கு வைத்து தான் அதோடைய அளவு. ஆமென். அதுதான் அந்த வித்தியாசம். நீங்கள் உழைத்து சில காரியங்களை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காக உழைக்கலாம். ஒரு பைக் வாங்குறதுக்கோ, கார் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, அதுக்கே அட்வான்ஸை கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு இஎம்ஐ கட்டி, பாதி பேர் இஎம்ஐ கட்டியே ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமும் முடியாது பாருங்கள். அதை உட்காந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கடைசியில் அந்த பென்ஷன் ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட்டை வச்சு அதை அடைக்க வேண்டியது இருக்கும். இது வந்து உழைத்து வாங்குவது. ஆனால் இந்த சுதந்திரமாக வர்றது எப்படி தெரியுமா? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்காக ஒருத்தர் மரித்தார் இல்லையா? இயேசு. அதனால் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு சுதந்திரமாக வேணும்னா யாரோ ஒருத்தர் மரிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். உலகத்தில் அப்படி தான். ஆனால் பரலோக காரியங்கள் நமக்கு சுதந்திரமாக வரணும்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். அவர் சிலுவையில் மரித்ததுனால அவர் வந்து உலகத்தில் யார் உங்களுக்கு மரித்து எதை கொடுப்பாங்களோ அதையெல்லாம் விட மிக அதிகமான சில சுதந்திரங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கும்போது அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். இதில் எல்லாமே அடங்கும். எல்லாம் அடங்கும். என்ன? உங்களுடைய சரீர தேவைகள் அடங்கும், உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் அடங்கும், உங்களுடைய சமுதாய தேவைகள் அடங்கும். இது எல்லாமே அடங்கியது தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது. நிறைய பேர் இயேசு மரித்ததுனால நமக்கு கிடைத்த சுதந்திரம் அப்போ நம்ம பரலோகத்துக்கு போனால் கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பகுதி. ஆனால் இங்கே உலகத்திலே உங்களுக்கு கிடைக்குது. இயேசு கொடுக்குற சுதந்திரம் இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்குது. அப்படி மரித்ததினால் கிடைக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி வாசிக்க சொல்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:2-3 வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல
மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஓகே, இங்கே இந்த மந்தை தேவனுடைய சுதந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய மந்தை என்னது? சுதந்திரம். இது பரலோகத்தில் போய் நம்ம சபையை நடத்த போகிறோம் கிடையாது. எங்கே தான் நடத்த போகிறோம்? பூமியில் தான். அப்போ தேவனுடைய சுதந்திரம் எங்கே கிடைக்கிது? நமக்கு பூமியில் கிடைக்கிது. அப்போ பாருங்கள், இந்த சுதந்திரமாகிய ஆசீர்வாதம் அப்படின்ன உடனே எல்லாம் மறுமையவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பூமியை விட்டு போயாச்சுன்னா நமக்கு ஏதோ சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படியே நினச்சிட்டு, அங்கே கண்டிப்பாக கிடைக்கும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் குறையும் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் உலகத்திலே சுதந்திரிப்பதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சுதந்திரித்து மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கும்படியாக அது உலகத்திலே இருக்கிறது. பரலோகத்தில் போய் நம்ம பெறுவது இருக்கட்டும், அது கண்டிப்பாக கிடைக்கும், அது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் இந்த உலகத்திலேயே தேவன் உங்களுக்காக நிரந்தரமான நித்தியமான சுதந்திரமாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சுதந்திரிக்கிறோம். ஆமென். இது ஒரு காரியம், சும்மா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக கொடுத்துருக்குறேன். எப்படி நம்மளுடைய சுதந்திரம் என்பது உலகத்திலே இருக்குது, பரலோகத்தில் போனால் தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒன்றும் வசனம் தெரியாது, தெரிஞ்ச அடுத்த உலகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் மட்டும்தான் நிறைய விசுவாசிகளுக்கு தெரியும். இந்த உலகத்தில் என்ன இருக்குங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. இயேசு ஏதோ அடுத்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் எல்லாமே செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாக வாழ்ந்து நீங்கள் மறுமையிலும் நித்தியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் என்ன செஞ்சுருக்காரு, எல்லாமே செய்து முடித்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் நமக்காக இங்கேயே அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு சுதந்திரமாக பெறப்போகிற காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்குது. ஆக ஒன்று இதில் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிற விதமாக தேவனுடைய மந்தை என்பது அவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. இதை நமக்கு ஒருவேளை மேய்ப்பர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்கலான்னு வைத்துக்கொள்ளலாம், அவங்க அதை சரியாக கண்காணிக்கணும்னு சொல்லி. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மந்தை. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் பெற்றெடுத்த ஒரு தேவனுடைய சுதந்திரமாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இந்த உலகத்திலேயே நமக்கு சுதந்திரம் உண்டு. ஆமென். பாருங்கள், உலகத்தில் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பைபிள் கூட வசனம் இருக்குது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். இப்போ புத்தியுள்ள கணவன் அப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது. அப்படி ஒரு கேட்டகரி இருக்க மாதிரியே தெரியல நினைக்கிறீங்களா? புத்தியுள்ள மனைவியோ புத்தியுள்ள கணவனோ கர்த்தர் அருளும் ஈவு. மேத்யூ 7:24 சொல்லுங்க பாஸ்டர், என்ன இருக்குன்னு. ஓகே என்ன சொல்றேன்னா, புத்தியை விட மேலானது ஞானம். அதனால ஞானமுள்ள கணவன் அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே புத்தியுள்ள வீட்டை கட்டுகிறவன் அப்படிங்கிறதுனால அது இருக்குது. ஓகே, ரைட். அதாவது பைபிள் அப்போ சில இதெல்லாம் இந்த ஜெண்டர் ரிலேட்டடாக சொன்ன உடனே அடுத்த ஆளுக்கு கிடையாதுன்னு நினச்சிடக்கூடாது, அது எல்லாரையும் தான் குறிக்கிறது. ஓகே, அதனால் எப்படி நான் சொன்ன மாதிரி, அன்னைக்கு சொன்ன மாதிரி 12 பேருக்கு தான் திருவிருந்து கொடுத்தாருன்னு அப்புறம் பெண்களுக்கு கிடையாதான்னு கேள்வி வந்துடும். அந்த மாதிரி இதுவும் அப்படி இல்லை. புத்தியுள்ள கணவன் புத்தியுள்ள மனைவி எல்லாமே கர்த்தர் அருளும் ஈவு தான். ஓகே, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். இப்போ உலகத்திலேயே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர் கொடுக்குறாங்கன்னு இருக்கு. அது மாதிரி நல்ல மனிதன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் இல்லையா? அப்போ என்ன பண்ணாம பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், 7 தலைமுறைக்கு சேர்க்குறீங்களே இல்லையா, 2 தலைமுறைக்கு சேர்க்கணும். அல்லேலூயா. இப்படிலாம் ஒரு உபதேசமாக நினைக்கிறாங்க. 2 தலைமுறைக்காக சேர்த்து வச்சாதான் என்னது நல்லவன். நல்லவனா இல்லையா? வசனத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே இல்லையா? இப்போ அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா. அவர் சேர்த்து வைக்காட்டி அவர் நல்லவனாக இருக்க முடியாதே. இப்போ அவர் நல்லவராக இருந்தா யாருக்கு சுதந்திரம் இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. நமக்கு இருக்கணும். அதுதான் சத்தியம். பாருங்க, அவர் நல்லவர். அப்போ அவர் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு, சுதந்திரத்தை சேர்த்து வைத்து இருக்கிறார். இல்லாட்டி இந்த வசனத்தை எதுக்கு சாலமோன் வச்சு எழுத வைக்கிறார்?
அவர் நமக்கெல்லாம் கண்ணு திறக்கட்டுங்கிறதுக்காக எல்லாம் சேர்த்து இதெல்லாம் இருக்குங்கிற தெரியணுங்கிறதுக்காக அவர் எழுத வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிடுவோம். 13:22 நீதிமொழிகள். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும். ஓகே, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கா பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கார். அது இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதில் அதே மாதிரி பாருங்கள், இந்த அநியாயத்தின் செங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திறார். ஆமென். இது நல்லா இந்த வசனத்தை சங்கீதம் 125:3 வாசிக்கிறோம். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதில் அநியாயத்தின் செங்கோல் அப்படின்னா அநியாயத்தினுடைய ஆளுகை அங்கே வரக்கூடாது, வர முடியாது, அதில் நிலைத்திருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம், இருக்க முடியாது. ஆமென். நிறைய இந்த சொத்து டிஸ்பியூட்லாம் இந்த வசனத்தில் தான் அதே செட்டில் ஆகும். இந்த வசனத்தை சொல்லி கிளைம் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அதே செட்டில் ஆகுது. ஏன்னா இது நீதிமானுடைய சந்ததி, இவருடைய வாசிங்க அந்த வசனம் 125:3. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயமித்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்திலே நிலைத்திருக்காது. உங்களுக்குன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய எந்த வில்லங்கமும் இந்த வசனத்தில் செட்டில் ஆகும். ஆமென். இந்த வசனத்தை கிளைம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இது மாறட்டும். ஆமென். உடனே ப்ராப்பர்ட்டி பற்றி மட்டும் நினைக்கிற, ப்ராப்பர்ட்டி அதில் அடக்கம் தான். ஆனால் அதை விட நீங்கள்லாம் தேவனுடைய சொத்து. இதில் எந்த வியாதிக்கும் உரிமை இல்லை. அல்லேலூயா. எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு குறையோ உங்கள் சரீரத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சொத்தாக இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டியாக சுதந்திரமாக இருக்கிறீங்க. அதனால் இதில் அது நிலைத்திருக்க கூடாது, நிலைத்திருக்க முடியாது. ஆமென். பாருங்கள், ஏதாவது உங்களுடைய சொத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த சொத்துலையே ஒரு வில்லங்க யாராவது ஏற்படுத்துகிறாங்க, இதை வச்சு கிளைம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஒரு அதிசயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எப்போ அந்த வெளிப்பாடு வருதோ அதற்கான அந்த வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் அது அது ஃபிசிக்கலாக வெளிப்படுவதற்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல உங்களுடைய மென்டல் ரெவலேஷன், இந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போது சரீர பிரகாரமாக அது வெளிப்படுவதற்கு ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வாசிக்கிற நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு முதல்ல கிடைக்குது, அந்த பொருள் அப்புறம் உண்டாது. நீங்கள் இந்த மாதிரி கிடைச்சிடும் அப்படின்னு உடனே நீங்கள் அது நிமித்தமாக அதை வைத்து பேசும்போது இந்த வார்த்தையை கேட்டு தான் தூதர்கள் செயல்படுவாங்க. அவங்க போய் செயல்பட ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாமல் உட்கார்ந்துருக்கிறவனை விரட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேண்டிய பேப்பரை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது தான். அதனால சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய பலத்த சௌரியவான்களாய் தூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு செயல்படுவார்கள். இந்த வார்த்தை பைபிளில் இருக்குது. உங்களுக்கு வெளிப்பாடு வந்தோடனே வாய் திறந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை கேட்டு அவங்க செயல்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ அது உங்களுக்கு டெலிவர் ஆகி உங்கள் கையில் அது வரும். அதே மாதிரி உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேலே பிசாசனுடைய கிரியைகள் இருக்க முடியாது. ஆமென். உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் குறைகள் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் மேலே பிசாசனுடைய கிரியைகள் இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீதிமானுடைய சுதந்திரம். இது மேலே எப்படி ஆகாமியத்தின் கொடுங்கோல் எப்படி அங்கே நிலைத்திருக்கிறது? முடியாது. இயேசுவின் நாமத்தில் இது தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உங்களுக்குரிய யாவையும் இருக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்கள், சிலர்லாம் அந்த மாயையில் இருப்பாங்க, அதிலிருந்து ஆண்டு நம்மளை விடுதலையாக்கிறார். இருப்பாங்க. நீதிமொழியில் 8:20 வாசிங்க. டைம் ஆயிடுச்சா? ஓகே. நீதிமொழியில் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். பாருங்க, மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். நீங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. முதல்ல மெய்ப்பொருளை நீங்கள் சுதந்திரிக்கணும். மெய்ப்பொருளுங்கிறது சத்தியம், சத்தியம்ங்கிறது இயேசு. ஆனால் அதே சமயத்தில் இதை இன்னொரு விதத்தில் நம்ம பார்ப்போம்னா, இந்த மெய்ப்பொருள் உண்மையானதும் சத்தியமானதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். மாயையான காரியங்கள் ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது.
சில மாயையான பிம்பங்கள், மாயையான எண்ணங்கள், மாயையான தோற்றங்கள், செயல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலரை வந்து அப்படியே வழி விலக செய்யும். நல்லாவே தெரியும் இது மாயைன்னு, இருந்தாலும் அதில் போயிட்டுருப்பாங்க. சில சிகரெட் குடிக்கிறவங்க, பீடி குடிக்கிறவங்கள்ட்ட மதுபானம் அது கேட்டு நான் விடலான்னு தான் நினைக்கிறேன், விட முடியல அப்படிம்பாங்க. அப்புறம் சும்மா சொல்ல விட்டுருவேன், நான் விட்டுருவேன், நான் எப்போ நினைச்சாலும் விட்டுருவேன் தெரியுமில்ல அப்படிம்பாங்க. அது வேறு சொல்லுவாங்க டயலாக்லாம். இவர் நினைக்கவே மாட்டார் தான், எப்போ நினைச்சாலும் விட்டுருவோம். இதெல்லாம் மாயைக்கு அடிமையாக இருக்குது. ஆனால் அவரை சிநேகிக்கிறவர்கள், ஞானத்தை சிநேகிக்கிறவர்கள், அவர்களுக்கு இதெல்லாம் என்ன கிடைக்குதா? மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாயையிலிருந்து விடுதலை ஆவார்கள். ஆமென். மாயையான சில காரியங்கள், உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற சில மாயையான காரியங்கள், இதிலிருந்து எப்போ விடுதலை ஆவீங்க? அதை நீங்கள் சுதந்திரிக்கணும். மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆமென். நீங்கள் தேவனை சிநேகிக்கும் போது இந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறீர்கள். ஞானத்தை சிநேகிக்கும் போது, தேவகுமாரனை சிநேகிக்கும் போது இந்த மெய்ப்பொருளை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஓகே, நம்ம ஜெபிப்போம். இதாவே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாவ மன்னிப்பையும் பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தையும் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகாபிரிய சுதந்திரங்களுக்காக நன்றி. இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, மறுமையிலும் வைத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானிக்க, ஜீரணிக்க, அதை சுதந்திரிக்க, உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கு நீ உதவி செய்கிறார் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே சிவருக்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் நீ விடுதலை செய்வீராக. எல்லா மாயையான காரியங்களிலிருந்தும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாகும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன். இவர்களை கீழ்ப்படுத்தி, இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா மாயையும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. இவருடைய சரீரத்திலே இவர்களுக்குரிய எல்லாவற்றையும், யாதொன்றின் மேலாகிலும் இருக்கிற எல்லா மாயையும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவரே, இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் சுற்றி வேலை அடைக்கிறோம், இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சொத்து இவங்க. ஆண்டவரே, இதில் அநியாயத்துக்கு, ஆகாமியத்தின் கொடுங்கோலுக்கு இதில் இடமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்படியே சிவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆகாமியத்தின் கொடுங்கோல்கள் அகன்று போதா என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய சொத்து என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம். அப்படியே சிவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுதந்திரங்களை காணத்தக்கதாக இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுக்காக இலவசமாய் நீர் கொடுக்கிறதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் சுதந்திரித்து கொள்ள, அந்த உறவின் அடிப்படையில் சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாளைக்கு சாயங்காலம் நம்ம பார்ப்போம்.